விஜய்க்கு அகெயின்ஸ்டான ஒரு ஹேட் வீடியோவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எனக்கு புரியல. ஸோ நானும் வந்து இதை பற்றி பேச வேணாம், நம்ம சொல்கிறதுனால என்ன ஆக போகுது அந்த மாதிரிலாம் நிறைய யோசித்தேன். எங்கேயாச்சும் வென்ட் அவுட் பண்ணுமே, எப்பவுமே ஒரு மாஸ் க்ரௌடை வந்து ப்ளேம் பண்ணுறதுல எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்றத ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் நான். ஒரு கூட்டத்தை பார்த்து இந்த கூட்டமும் இப்படி தான் அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ணுறதுல வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா இட்ஸ் ஆல் அபவுட் இண்டிவிஜுவல்ஸ். ஒரு இண்டிவிஜுவலும் நினைக்கிறத பொறுத்து தான் ஒரு கூட்டம் எப்படி நினைக்குது அப்படின்றது வந்து தீர்மானமாகும். ரீசெண்ட் டைம்ஸில் ரேலி போகும்போது விஜய் வந்து பார்க்குறதுக்கு வர கூட்டம் இருக்குல்ல, அவங்களோட மென்டாலிட்டி என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. யாராவது புரிய வச்சா கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பேட் ஒன்று நடந்திருக்கு, 42 பேர் செத்துருக்காங்க. திரும்பவும் அதே மாதிரி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு வீட்டிலேருந்து கிளம்பி போய் வெயிலில் நின்று ஒருத்தவங்களை இடித்து தள்ளி இன்னொருத்தவங்க வந்து எல்போலாம் இப்படி இடித்து மூச்செல்லாம் திணறி நின்று பார்த்துட்ருக்கிற விஷுவல்ஸ்லாம் வந்து பார்க்குறேன். எதுக்குன்னு கேட்டால் சாப்பாட்டுக்கோ அது மாதிரி விஷயம்லாம் இல்லை, தூரத்துலேருந்து ஒருத்தரை பார்க்குறதுக்கு. ஜாம்பீஸ் மாதிரி பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. அதை பார்க்கும்போது பண்ணுறதுனால என்ன கிடைக்குது அவங்களுக்குன்றதுல எனக்கு ரொம்ப பெரிய டவுட் ஒன்று இருக்குது. யாராச்சும் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத தெளிவுபடுத்துனீங்கன்னா நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ விஜய் வந்து உங்களை பார்த்து, ஓ நீங்கள் தான் இவரா, ஓ நீங்கள் இந்த வேலை பண்ணிகிட்ருக்கீங்களா, நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறல கை போட்டு உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணார்னா அதில் உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு மட்டுமே அவ்வளோ கஷ்டப்படுறதுல என்ன அர்த்தம் இருக்குது, என்ன அதில் இது இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. அதுவும் இல்லாமல் நான் வாழ்கிற ஒரு தேர்ந்த சமூகம், எஜுகேஷன் கம்மியாக இருக்கிற ஒரு ஊரில் இந்த மாதிரி நடக்குதுன்னா பரவாயில்ல. பீப்புள் ஆர் வெல் எஜுகேட்டட், பீப்புள் ஆர் சேன் இந்த ரீஜனில் நான் நினச்சின்னு இருக்கேன். டவுன் சவுத்தில் இருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்கோம், படிச்சிருக்கோம். சென்னையில் தான் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு. எனக்கு புரியவே இல்லை, எப்படி இங்கேயும் இப்படி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது. தப்பாக எதாவது பேசிகிட்டு இருக்குன்னா என்னென்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு புரியல.